ஜுராசிக் வேர்ல்ட் ரீபோர்ட் பார்த்தோட ட்ரெய்லர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ட்ரெய்லரோட பிரேக் டவுன் தான். எப்பா 2-3 நாளாக ட்ரெய்லராக போட்டு தாளிக்கிறாங்க. ஃபைனல் டெஸ்டினேஷன் ட்ரெய்லரு, இப்போ இந்த ஜுராசிக் ட்ரெய்லரு, நேற்று ஃபேண்டாஸ்டிக் 4 டீசரு, அதுவும் எல்லாமே ஜூலை மாதமே கரெக்டாக ரிலீஸ் ஆகுது. ஜூலை மாதம் செம்ம பேக்கடாப்பாக இருக்குது. ஸ்டார்டிங்கில் ஜுராசிக் வேர்ல்டு, நடுவில் நம்ம சூப்பர்மேனு, லாஸ்ட்டில் நம்ம ஃபேண்டாஸ்டிக் 4. எங்கப்பா இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் செம்ம பேக்கடாப்பாக இருக்குது. லாஸ்ட்டாக 2018 தான் இந்த மாதிரி ஒரு வருஷமாக பார்த்தது. அந்த வருஷம் தான் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் பேக்கடாப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் தான் சும்மா பட்டையை கிளப்ப போகுது. இந்த படத்தோட ட்ரெயிலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உண்மையிலே ப்ராமிசிங்காக தாங்க இருக்குது. ஓரளவுக்கு ஒன்றும் அந்தளவுக்கு மொக்கையெல்லாம் இல்லை. போன ஜுராசிக் வேர்ல்ட் டொமினியன் படம் பயங்கர மொக்கையாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த டைம் அப்படி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஏன்னா படம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குங்க. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா கேரத் எட்வர்ட்ஸ். இவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த காட்ஸில்லா படத்தோட டேரக்டர். அவரே பார்த்தீங்கன்னா இங்கேயும் கூட்டு வந்திருக்காங்க. அண்ட் ஒரிஜினல் ஜுராசிக் பார்க் ரைட்டரான டேவிட் கேபியுமே திரும்ப கூட்டிட்டு வந்திருக்காங்க. பாசிபிளி இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். ஒரிஜினல் ரைட்டரே திரும்ப வந்திருக்கு அப்படின்ற போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்புறேன். அண்ட் ஒரு சின்ன ஸ்பாய்லர் அலர்ட்டுங்க. ஏன்னா இந்த படத்தோட பிளாட் லீக் பல மாசத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிடுச்சு. போன வருஷமே ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த பிளாட் லீக்லேயே நிறைய விஷயத்த சொல்லிட்டாங்க. அண்ட் நிறைய விஷயத்த சொல்லிட்டு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு அப்படிதான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி கூட இருக்கு. ஏன்னா சில இடத்துல நான் ஸ்டோரியை லைட்டாக கொஞ்சம் ரிவீல் பண்ற மாதிரி இருக்கலாம். பட் அது படத்துக்கு ஆக்சுவலி நான் ரிலீஸ் பண்ணது தாங்க சொல்றேன். யாரும் ஸ்பாயில் பண்ணிட்டேன்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா அது அவங்களே அஃபிஷியலாக ரிவீல் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த ட்ரெய்லரோட டிஸ்கிரிப்ஷன்லேயே போட்டு வச்சிருக்காங்க இந்த படத்தில் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு. ஸோ அவங்களே ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு எந்த ஸ்பாய்லருமே வேணாம், நான் படத்தை பார்த்து முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில இடத்துல நான் பிளாட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்துட்டு ஸ்பாய்லர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ட்ரெய்லர் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு மியூசியம் மாதிரி தான் காட்டுறாங்க. பாசிபிளி இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியாக இருக்கலாம். ஏன்னா இந்த பிளாட் லீக்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி சில குரூப்பை இந்த தீவுக்கு அனுப்புகிறாங்க. அந்த தீவுலேருந்து சில டிஎன்ஏ சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வராங்க. அப்படி போகிறவங்க இடத்துல ஒரு வித்தியாசமான மான்ஸ்டர் கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஐ மீன் ஒரு டைனோசர் தான் மாட்டிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு பிளாட் லீக் போயிட்டு இருந்துச்சு. இதில் நடிக்க போகிறது நம்ம ஸ்கார்லெட் ஜோஹான்சன், ஜோஹா பெனத் என்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம டன்கன் கிங்கேடா, மஹேஷ்வர் அலி நடிச்சிருக்காரு. அந்த பக்கம் அந்த பிளேடு படத்தை எடுக்கிறேன்னு இப்போ இன்டெஃபினிட்டாக டிலே போட்டு இந்த மனுஷனை பார்க்குறதுக்கே இப்போ பாவமாக இருக்குங்க. 5 வருஷமாக எந்த ப்ராஜெக்ட்டுமே இல்லாமல் இருந்தவர் இப்போ திரும்ப ஜுராசிக் வேர்ல்டு தான் ரிட்டையர் ஆகிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹென்ரி லூமிஸ் என்ற கேரக்டர் ஜானத்தன் பெய்லின்றவர் ப்ளே பண்ணியிருக்காரு. அவர் ஒரு டாக்டர். ஸோ அந்த இவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்கார்லெட் ஜோஹான்சனும் மஹேஷ்வர் அலியோட சேர்ந்து தான் அந்த தீவுக்கு போகிறாங்க. இவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கவர்ட் சோல்ஜர்ஸ், லைக் ஒரு பவுண்டி ஹண்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன். காசு கொடுத்தா வேலை செய்கிறவங்க தான். இவங்களாம் சேர்ந்து அந்த டிஎன்ஏ சாம்பிள் கலெக்ட் பண்ணுறதுக்காக அந்த தீவுக்கு போகிறாங்க. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்கார்லெட் ஜோஹான்சன் சொல்லிட்டாங்க, உங்களுக்கு பாதுகாப்புலாம் என்னால் உத்தரவாதம் தர முடியாது, ஏதோ அதிகபட்சம் ஏதோ கொஞ்சம் தரலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. அண்ட் மஹேஷ்வர் அலியுமே மென்ஷன் பண்ணுறாரு, எந்த ஒரு முட்டாலும் அந்த இடத்துக்கு போக மாட்டான் அப்படின்ற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணுறாரு. இது அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்லா நோபா, ஐ மீன் அந்த ஃபர்ஸ்ட் ஜுராசிக் பார்க் ஐலாண்ட் இருக்குல்ல, அந்த ஐலாண்டான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாதுங்க. இது கம்ப்ளீட்டாக வேற ஒரு ஐலாண்டு. இது ஜுராசிக் பார்க்கோட ரிசர்ச் ஃபெசிலிட்டி. அது பார்த்தீங்கன்னா தனி தீவில் இருக்குது. ஏன்னா இந்த ட்ரெய்லர் ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டாங்க, இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டைனோசர்ஸ் வாழ்கிறதுக்கான இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி. ஐ மீன் இந்த உலகத்துக்கோ டைனோசர்ஸ்க்கோ செட் ஆகலை, இன்ஹாஸ்பிட்டபிள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் அதுங்க வாழ தகுதி இல்லாத இடமா இந்த பூமி மாறிக்கிட்டு இருக்கு. ஐ மீன் அதுங்களால வாழ முடியல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதுங்களுக்கு எந்த மாதிரியான இடம் இருக்கோ அந்த மாதிரி இடத்துல போய் இதுங்க தங்கிருச்சுக்கேன். அதில் ஒன்று தான் இந்த தீவு. ஸோ இந்த தீவு தான் இந்த டைனோசர்ஸ்க்கு வாழ்றது ஏற்ற இடமா இருக்குது. அதனால் மொத்த டைனோசர்ஸுமே இங்கே வந்து செட்டில் ஆகிடுச்சுங்க. ஸ்டார்டிங்கில் எடுத்தீங்கன்னா டைட்டானோசரஸை காட்டுறாங்க, அடுத்து குவெட்ஸல்கோட்லஸ், அடுத்து டீரெக்ஸை கூட ஒரு 2-3 ஷார்ட்ஸில் காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சோழ கொள்ளைக்குள்ளே போகிற மாதிரி தான் தெரியுது. இதை பார்க்கும்போது எனக்கு ஜுராசிக் பார்க் 2 ஞாபகம் தாங்க வந்துச்சு. இந்த படத்தோட கதைன்னு கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் கதை தான். ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி ஒரு ட்ரக் ரெடி பண்ணுறாங்க. அது வந்துட்டு மனுஷங்களுக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இம்மோர்டாலிட்டி பவரோ ஏதோ ஒன்று கொடுக்க போகுது. ஐ மீன் மனுஷங்களை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு லீக் கிடைக்கும். அதனால் வந்துட்டு இந்த 3 அனிமல்ஸோட டிஎன்ஏ, ஐ மீன் லேண்ட், சி அண்ட் வாட்டர், இந்த 3த்துலையுமே இருக்கிற நீர், நிலம், காற்று, இது 3த்துலையும் இருக்கிற ஒரு டைனோசரோட டிஎன்ஏவை தான் நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேற ஒன்றும் கிடையாதுங்க. தாரனா டைட்டானோசாரஸ், தண்ணினா மோசாசாரஸ், காத்துனா குவெட்ஸல்கோட்லஸ், இந்த 3 டைனோசர்ஸோட டிஎன்ஏவை கலெக்ட் பண்ணிட்டு வரதுக்காக தான் அவங்க அமைச்சிருக்காங்க. என்னடா கதை ரொம்ப பழசாக இருக்கிற மாதிரி இருக்கேடா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கதை நமக்கு முக்கியம் கிடையாதுங்க. படத்தை பார்த்துட்டு ஏதோ நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இப்போ இதை ரிவீல் பண்ணுறதை வச்சுட்டு நம்மளால எதுவும் சொல்ல முடியாது. கதை உண்மையிலேயே கேட்கறதுக்கு எனக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் அந்த படத்தை டைரக்டர் மாதிரி ரைட்டர் மாதிரி எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஒரிஜினல் ரைட்டரு கண்டிப்பாக அதை சப்பையெல்லாம் விட்டுற மாட்டாங்க, ஏதாச்சும் ஒன்று வித்தியாசமாக பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இந்த படத்தோட பிளாட்டு கேளுங்களேன். இந்த டிஎன்ஏவை கலெக்ட் பண்ணுறதுக்கு 3 இடம் போகணும், ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி, ஏதோ ஒரு கேமோட பிளாட் மாதிரி இருக்குல்ல, ஏதோ கேமுக்கு கதை எழுதுன மாதிரி தான் இருக்குது. பட் ஒரு படமாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த குவெட்ஸல்கோட்லஸ்க்கு எடுக்க போகும்போது கூட நம்ம மிருகத்திலேருந்து எடுக்க முடியாது, அது ஒரு F-16 ஃபைட் ஜெட் அளவுக்கு இருக்குது. அதனால் நம்ம அதோட முட்டையிலேருந்து எடுத்துடலாம்னு சொல்லி முட்டையை டார்கெட் பண்ணுறாங்க. இதே மாதிரி ஜுராசிக் பார்க் டீலையுமே ராப்டார் முட்டைங்களை தேடிட்டு வந்திருப்பாங்க ஒரு குரூப்பு. முட்டைக்கு எடுத்துகிட்டு போகிற இடத்துலையுமே அவரையுமே கைத்து கட்டி அந்த பறவை இழுத்துட்டு போது அதையுமே இழுக்கிறாங்க. ஒரு டென்ஸான சுச்சுவேஷன். ஸோ இந்த மாதிரி படம் முழுக்க ஒரு டென்ஸான ஏகப்பட்ட சுச்சுவேஷன்ஸ் இருந்தால் பார்க்குறதுக்கே படம் பக்காவாக இருக்கும்.
அண்ட் இந்த தீவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அவங்க போகிறாங்க. ஆரம்பத்தில் போகிறதுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க போகிறதுக்கும் அவங்க மூஞ்சி நீங்கள் நோட் பண்ணிங்களாலே தெரியும். உள்ளே போய் பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு சீனில் கூட பார்த்தீங்கன்னா அதுங்க ராப்டர்ஸ் இல்லை அப்படின்னு கேட்கும்போது இல்லை அதுங்க ராப்டர்ஸ் தான் அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ ஜுராசிக் பார்க்னாலே மெயினாக இந்த ராப்டர்ஸும் டீரெக்ஸும் கண்டிப்பாக வந்துடும். ஸோ அந்த இடத்துல ராப்டர் காலை மட்டும் தான் காட்டியிருக்காங்க, முகத்தை ஃபுல்லாக ஐ மீன் அந்த ஃபுல் உருவத்தை காட்டல. அதே மாதிரி ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு டைனோசரை காட்டியிருப்பாங்க. இதுதான் இந்த படத்தோட மெயின் பீஸாகவே இருக்க போது. அந்த டைனோசர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஒரு வித்தியாசமான ஒரு மியூட்டேட்டான டைனோசர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் சில ஆர்டிக்கில் த டீரெக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிக்கு என்ன அர்த்தம் தெரியாது, பட் டீரெக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னும் சில ஆர்டிக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு ஜீனோமாஃப் லைக் ஆர் ஒரு ரேன்கார் லைக் டைனோசர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜீனோமாஃப்னா வேறு ஒன்றும் கிடையாதுங்க, நம்ம ஏலியன் படங்களில் பார்த்துருப்பீங்கல்ல அந்த ஏலியன் தான். இதோட ஆமாம் இதோட மண்டை பார்க்கறதுக்கு லைட்டாக அது மாதிரி தாங்க இருக்குது. ஸோ இந்த ஜீனோமாஃப் லைக் ஒரு டைனோசர் ஆர் அப்படியும் இல்லையா, இந்த ஸ்டார் வார் படங்களில் ரேன்கார் அப்படின்னு சொல்லி ஒரு மான்ஸ்டர் வந்திருக்கோம். அந்த மான்ஸ்டர் லுக்கை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மான்ஸ்டரே மொத்தமாக 2 ஷாட்டில் தான் காட்டிருப்பாங்க. ஒன்று மைஷ்ரா அலி அந்த கையில் வந்துட்டு அந்த பிளாஸ்டிக்கை வச்சு ஆட்டி அதை இழுக்கிற சீனு. எக்ஸாக்ட்லி ஜுராசிக் பார்க் 1ல இதே மாதிரி தான் ஒரு சீன் வந்திருக்கும். அந்த சீனோட ஒரு இது அந்த சீனுக்கு ஒரு கால் பேக் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவங்க ஃபஸ்ட்டு ஒரு தீவுக்கு போகிறாங்க, அதுக்கு அடுத்து தான் 2வது ஒரு தீவுக்கு போய் அந்த இடத்துல தான் இந்த மியூட்டேட்டான டைனோசர் இருக்கப்படுறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லைக் பல வருஷமாக பார்த்தீங்கன்னா அந்த ரகசியத்தை பூட்டி வச்சிருக்காங்க. இண்டோமினஸ் ரெக்ஸ்க்கெல்லாம் முன்னாடியே இந்த ஒரு டைனோசர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த இடத்துல இருந்திருக்கு, அதை பல டிக்கெட்ஸாக மறைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு சில ஆர்டிக்கல்லாம் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் ஒரு சில கூட பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் உள்ளே போய் மாட்டுற மாதிரி காட்டுவாங்க, ஒரு ஃபெசிலிட்டி மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே ஒரு டாக்டர் போய் அவர் பார்த்தீங்கன்னா வெளியே ஒருத்தர் இருந்து உள்ளே மாட்டிக்குவார். அவர் எப்படி உள்ளே போனாருன்னு தெரில, பட் எப்படியோ உள்ளே போய் மாட்டிக்கிட்டாரு. அந்த டைனோசர் பார்க்குறதுக்கே கொஞ்சம் விகாரமாக தாங்க இருக்குது. ஸோ இது ஏதோ ஒரு வகையில் ஒரு மியூட்டேட் பண்ணப்பட்ட டைனோசர். அண்ட் அந்த மியூட்டேட் டைனோசரை எதிர்த்து தான் இவங்கெல்லாம் நிற்க போகிறாங்க, ஆறு அதுக்கிட்ட இருந்து தப்பிக்க போகிறாங்க. ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஜுராசிக் பார்க் உருவான காலத்துலேயே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மியூட்டேட்டான டைனோசரை அவங்க உருவாக்கியிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை பல காலங்களாக வெளியே யாருக்குமே தெரியாத அளவுக்கு உள்ளுக்குள்ளேயே மறைச்சி வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் லாஸ்ட் சீனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு போட் சேஸ் சீன் மாதிரி இருக்கும். அந்த போட்டை சுற்றி கிட்டத்தட்ட 3 ஸ்பைனோசாரஸ் ஒரு மோசோசாரஸ் சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஸ்பைனோசாரஸை கடைசியாக ஜுராசிக் வேர்ல்ட் 3ல பார்த்தது, அதுக்கப்புறம் இங்கே தான் பார்க்குறோம். இந்த படம் முழுக்க எடுத்துக்கிட்டிங்கன்னா மனுஷங்க டைனோசர் ரெண்டுத்தோட இன்ட்ராக்ஷனே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்க போதான். ஜுராசிக் வேர்ல்ட் டொமினியன் ஃபெயில் ஆனதுக்கே அந்த டைனோசர்ஸை அதிகமாக காட்டுறது தான் காரணம். அண்ட் டைனோசர்ஸை ரொம்ப சப்பையாக முடிச்சிட்டாங்க. பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டைனோசர்ஸை கொஞ்சம் அதிகபட்சமாகவும் கொஞ்சம் பயங்கரமாகவும் காட்டினாலே நல்லாயிருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பைனோசாரஸும் அந்த மோசோசாரஸும் ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்குதுங்க. லைக் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பையாட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெண்டுங்களுமே ஒன்று சேர்ந்து பார்த்தீங்கன்னா வேட்டையாட போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஜூலை மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா அப்போ வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். படம் ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு ப்ராமிசிங்காக தான் இருக்குது, ஒன்றும் நம்ம டிசப்பாயின்மெண்ட்லாம் பண்ணல, நல்லா தான் இருக்குது. இதே ஒரு வைபை இதுக்கு விட ஒரு படி மேலே படத்தில் கொடுத்தாலே போதும், ஒரு ஹாரர் தன்மையோட கண்டிப்பாக படம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பிச்சுக்கிட்டு போகும். அண்ட் சொல்ல மாட்டேன் பாருங்களேன், இந்த படம் வந்துட்டு ஜுராசிக் வேர்ல்ட் டொமினியன் முடிஞ்சு 5 வருஷம் கழிச்சு நடக்க போகிற மாதிரி தான் காட்டிருக்காங்க. இந்த படமே கிட்டத்தட்ட ஒரு சாஃப்ட் ரீபூட் மாதிரி தான். லைக் ஃபஸ்ட்டு ஜுராசிக் பார்க் வேர்ல்டு, இப்போ ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த்து. இதுக்கு வேறு ஏதோ ஒரு பேர் வைப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம், பட் ஜுராசிக் வேர்ல்டுனே வச்சுட்டாங்க. வெல் ஆல் தாங்க இந்த வீடியோ நான் சொல்ல வந்தது. அதான் விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றதே சொல்லுங்கள். ப்ராமிசிங்காக இருக்கா இல்லை உங்களுக்கு சுமாராக இருக்கா அப்படின்னு. அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.